ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாரம்பரியமான முறைப்படி எலுமிச்சங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள், யார் வேணாலும் ஈஸியாக செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கலை, வினிகரும் சேர்க்கலை. அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ஊறுகாய் கெட்டு போகாது பாருங்கள். சரியான அளவுகளோட யார் வேணாலும் ஈஸியாக செய்யலாம். அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சங்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. பழமாக வாங்க வேண்டாம். பழமாக வாங்கும் பொழுது அந்த ஊறுகாய் உங்களுக்கு ரொம்ப புளிச்சிரும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸு. அதே சமயத்தில் அந்த எலுமிச்சங்காவை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு மனம், நல்ல ஸ்மெல் இருக்கும். அதையும் பார்த்து வாங்கிக்கோங்க. இதை என்ன பண்ணுங்கள், நல்லா ஃபஸ்ட்டு கழுவிட்டு நல்ல துணியை வச்சு நல்லா தொடச்சிருங்க. ஒரு சொட்டு ஈரம் இருக்கக்கூடாது. இதோட அளவுகள் பார்த்தீங்கன்னா 610 கிராம் இருக்கும். இதுக்கு தேவையான மிளகாய் வத்தல் பார்த்தீங்கன்னா எல்லாமே எண்ணிக்கை கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஒரு பழம் பார்த்தீங்கன்னா ஒரு 55லேருந்து 60 கிராம் இருக்கும். ஒரு பழத்துக்கு 2 வத்தல் கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 125 மில்லி கப்புக்கு 3/4 அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இந்த பழத்தை என்ன பண்ணுங்கள், ஒரு 8 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணக்கூடிய அருகாமனையாக இருந்தாலும் சரி, கத்தியாக இருந்தாலும் சரி, ஈரம் இல்லாமல் நல்ல ட்ரையாக இருக்கணும். அதுதான் 2வது டிப்ஸு. எந்த பாத்திரத்தில் போடுறோமோ அந்த பாத்திரத்துலேயும் துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. கையிலையும் நமக்கு தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா சுத்தமாக கையை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு இதை என்ன பண்ணுங்கள், 8 துண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு விதைகளை நீக்கிடுங்க. இது 2வது டிப்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெயே சேர்க்கக்கூடாது. 1 ஸ்பூன் அந்த வெந்தயத்தை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப வறுத்துற வேண்டாம். வெந்தயத்தோட நிறம் மாறிடுச்சுன்னா எலுமிச்சங்காய் ஊறுகாய் கசந்துரும். இதுதான் அடுத்த பாயிண்ட்டு. இதே கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. லைட்டாக இப்படி நிறம் மாறவுமே எடுத்துருங்க. மிளகாய் வத்தலை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே கடாயில் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த வத்தலை போட்டு அதே ஹீட்டில் லைட்டாக இப்படி இதே போய் கிளறி விட்டுக்கோங்க. இதே போல் என்னென்னா நமக்கு இதில் எண்ணெயே சேர்க்க வேண்டாம். இந்த மிளகாய் வத்தலை என்ன செய்யுங்க, நல்ல வெயிலில் நல்ல காய வச்சு எடுத்துக்கோங்க. இது அடுத்த டிப்ஸு. உங்களுக்கு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மட்டும் காயப்பொடி சேர்த்துருக்கேன், ரொம்ப சேர்க்க வேண்டாம். மிளகாய் வத்தலை கண்டிப்பாக நல்ல வெயிலில் காய வச்சாதான் உங்களுக்கு அந்த ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இதை என்ன பண்ணுங்கள், மிக்ஸி ஜாரில் நல்ல ஃபைன் பவுடராக இப்போ திரிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் உங்களுக்கு திரிப்பட்டிருக்கும். அப்போ என்ன செய்யுங்க, நம்ம எடுத்து வச்ச அந்த உப்பில் பாதி அளவு உப்பை இதில் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக, இன்னும் கொஞ்சம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஃபைன் பவுடராக திரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு திரித்து எடுத்துக்கோங்க. இதோட அளவுகள் எல்லாமே கொடுக்குறேன் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே ஈரம் இல்லாத அளவுக்கு இருந்தால் தான் இந்த ஊறுகாய் வந்து உங்களுக்கு கெட்டு போகாது. இப்போது அந்த பவுலில் எடுத்து வச்சுருக்க அந்த கட் பண்ண எலுமிச்சங்காய் ஊறுகாயில் மீதி இருக்க உப்பை இப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கரண்டியோடைய அந்த பின்பகுதியை வச்சு மெதுவாக இப்படி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரித்து வச்சுருக்க அந்த வத்தப்பொடியை இதோட சேர்த்துற வேண்டிதான். இது வந்து எலுமிச்சங்காவே பார்த்தீங்கன்னா வினிகருக்கு பதிலாக நம்ம சில பொருட்களுக்கு அந்த ஜாம் ரெசிபிக்கெல்லாம் அந்த எலுமிச்சை சாறை தான் நம்ம சேர்ப்போம். அதனால் இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் வினிகர் சேர்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. எப்போவுமே என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாகவே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இப்போ செய்கிறதா இருந்தால் ஒரு 1/4 கிலோ எலுமிச்சங்காய் வாங்கி அதில் ஊறுகாய் போட்டு பாருங்கள், பிகினஸாக இருக்கிறவங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ கையிட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. அதுதான் முக்கியமானது. இப்போ இதே போல் நல்ல குலுக்கி எடுத்துக்கோங்க. நான் வந்து நினச்சேன், இந்த ஊறுகாய் போடுறது ரொம்ப சங்கடமாக இருக்கும், நமக்கு ஈஸியாக வராது அப்படிங்கிறத நினச்சிட்டு இருந்தேன். எனக்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். எங்கள் அத்தை ஈஸியாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இத்தனை வருஷம் கழித்து நானே இப்போ தான் நான் பார்க்குறேன். இதே போல் என்ன பண்ணுங்கள், நான் வந்து நைட்டு தான் இந்த ஊறுகாயை போட்டு வச்சுருக்கேன். இப்படி உப்பில் கலந்து நைட்டு ஃபுல்லாக இதே போல் துணியை போட்டு மூடி வீட்டுக்குள்ளே இருக்கட்டும். மறுநாள் காலையில் என்ன பண்ணுங்கள், வெயிலில் நல்லா வச்சு எடுக்கணும் பாருங்கள். இந்த பாத்திரத்தில் 1 நாள் 2 நாள் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. தொடர்ந்து சில்வர் பாத்திரத்தில் நீங்கள் வைக்க வேண்டாம். என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊறுகாயில் இருக்கிற அந்த லெமனில் இருக்கிற அந்த ஆசிடானது உங்களுக்கு பாத்திரத்தை வந்து துருப்பிடிக்க வச்சு ஓட்ட விழுந்துடும். ஸோ என்ன பண்ணுங்கள், 2 நாள் மட்டும் வெயிலில் வச்சு துணியை இதே போல் மூடி வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து அல்லது 2 வாரம் கழித்து வெயிலில் வச்சு எடுக்கும் பொழுது இந்த ஊறுகாய் என்ன ஆகும்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதிக அளவு நீங்கள்
நீங்கள் என்றைக்குமே செய்ய வேண்டாம். எலுமிச்சங்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இது பார்த்திங்கன்னா இப்படி காயில் நம்ம அந்த ஊறுகாய் செய்யும் பொழுது அவ்வளோ ருசியாக இருக்கும் பாருங்கள். 2 நாள் தான் ஆச்சு. இப்போ காமிக்கிற இந்த ஸ்டில் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. காரம் பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த எலுமிச்சங்காயில் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது பாருங்கள். ரொம்பையும் வெந்தயம் இந்த தேவையில்லாத பொருட்களை நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது இதில் அப்படின்னு தான் எங்கள் அத்தை அழகாக கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. நிறைய டிப்ஸை இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணும் பொழுது நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊறுகாய் ரெடி ஆகிட்டு கிட்டத்தட்ட 2லேருந்து 3 நாள் மட்டும் ஊறுகாய் போட்டதுலேருந்து வெயிலில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பீங்கான் ஜாடியில் வச்சு ஸ்டோர் பண்ணி மேலே வந்து ஒரு துணியை போட்டு நல்ல வண்டு கட்டி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு நீங்கள் ஷெல்ஃபில் வச்சிட வேண்டியதான். இந்த ஊறுகாவை நீங்கள் எடுக்கும் போதும் கவனமாக எடுக்கணும். மொத்தமாக எடுக்கக்கூடாது. நல்ல ட்ரையாக உள்ள ஸ்பூனை எடுத்துகிட்டு தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இதை வெயிலில் ஒரு 10 நாளைக்கோட வச்சு எடுக்கும் பொழுது கெட்டு போகாது. என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.